தைப்பூச திருவிழாவின் போது முருகன் திருமணம் செய்து வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த மாதம் தைப்பூச திருவிழா நடைபெற்று நிறைவடைந்தது. தைப்பூச திருவிழாவின் போது அருள்மிகு முத்து குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிலையில் குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்றதால் வள்ளியின் பிறந்த வீடான குறவர் இன மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது. இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள குறவர் இன மக்கள் அனைவரும் இணைந்து பழனி முருகனுக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு சென்றனர். இதில் தேன், தினை மாவு, பலா, வாழை உள்ளிட்ட பழங்கள், கிழங்குகள், வில், அம்பு ஆகியவை சீர்வரிசையில் வைத்து மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு முருகனுக்கும் வள்ளிக்கும் சீதனமாக வழங்கப்பட்டது. சீர்வரிசை பொருட்களை பழனி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து முருகனை வழிபாடு செய்தனர். நிகழ்வில் வனவெங்கை கட்சியின் தலைவர் ரணியன், பொருளாளர் மகேந்திரன், செல்லமுத்து உள்ளிட்ட குறவர் இனத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடும் செய்தனர். பழனியில் இன்று தைப்பூச திருநாளை முன்னிட்டும் வள்ளி முருகன் திருமணம் திருநாளை முன்னிட்டும் தமிழகம் முழுவதும் ஆளக்கூடிய, கேரளம் முழுவதும் ஆளக்கூடிய குறவர் பழங்குடியான வள்ளி மக்கள் நாங்கள் வருடம் தோறும் முருகனுக்கு குறவர் மக்கள் சார்பாக 5000க்கும் மேற்பட்ட சீர்வரிசைகளோடு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அணிதிரண்டு சீர்வரிசை கொடுக்கின்ற நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். இது குறவர் மக்களுடைய மருமகனான முருகனுக்கு குறவர் பழங்குடியில் பிறந்த வள்ளி மக்களை மனமுடித்த காரணத்தினால் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை, அவரை நடத்த வேண்டிய வழிபாடு, அடையாளம் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த வள்ளிமுருக திருவிழாவை 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அதே போல இந்த ஆண்டும் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட குறவர் பழங்குடி மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அணிதிரண்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் முருகன் வள்ளிக்கான ஒரு உறவை நீடிப்பதற்கும், குறவரின மக்களுக்கும் வள்ளிக்கும் முருகனுக்கான ஒரு உறவை தொடர்வதற்கான ஒரு அச்சாணியை இந்த இடத்தில் தொடர்பு மீட்டு உருவாக்கம் பண்ணுவதற்கும், இங்கே பழனி மலையிலே குறவர் பழங்குடிகளுக்கு முன்னுரிமையும் வழிபாடுவதற்கு முன்னுரிமை அனுமதியும் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி சேலம் எடப்பாடியிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த பழனி கோயில் முன்னுரிமை கொடுக்கிறார்களோ, அதை விட இங்கே உண்மையாக உறுத்தாக இருக்கக்கூடிய, உண்மையான வள்ளி மக்களாக இருக்கக்கூடிய குறவர் பழங்குடி மக்கள், இந்த மக்களுக்கு இங்கே ஆலய வழிபாடு செய்கின்ற முறையில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்குள்ள இந்து அறநிலையத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த வள்ளிமுருக பெருவிழா முன்னெடுக்கின்ற குழுவின் சார்பாக வனவியல் கட்சியினுடைய தலைவர் இரணியன்.